ஒன் டைமென்ஷனல் அரே. ஸோ எக்ஸ்பிளைன் டிக்ளரேஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் அரே இல்லாட்டி வாட் இஸ் ஒன் டைமென்ஷனல் அரே இன் சி அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ இது வந்து பிக் கொஸ்டின்ல தான் வரும், இது 2 மார்க்ல வராது. ஸோ ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை நம்ம உருவகப்படுத்திக்கலாம். ஸோ இது என்னன்னா ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட ரோவா பார்த்துக்கலாம். இதுல ஒரு ஒரு ரோலையும் ஒரு ஒரு வேல்யூ இருக்கிறது மாதிரி நம்ம யோசிச்சுக்கலாம். இதுதான் நமக்கு அரே. ஸோ ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின் போது ஒரு ரோவா இதை உருவகப்படுத்திக்கலாம். இதுல எலமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஒன்னுக்கு அடுத்து ஒன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த டிக்ளரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் வேரியபிள் நேம் சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பிராக்கெட் பயன்படுத்துவோம், ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு நடுவில் சைஸை கொடுத்துருவோம். உதாரணத்துக்கு நான் ஸ்டூடெண்டோட மார்க்ஸை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு அரே உருவாக்குறேன். மொத்தம் நமக்கு 5 சப்ஜெக்ட் இல்ல 7 சப்ஜெக்ட் இருக்கு. அந்த 7 சப்ஜெக்டோட மார்க்கையும் நான் ஸ்டோர் பண்ணணும். அப்ப அதை நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன்ட்னு போட்டுட்டு மார்க் 1, மார்க் 2, மார்க் 3, மார்க் 4, மார்க் 5, மார்க் 6, மார்க் 7ன்னு ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்படி ஸ்டோர் பண்றதை விட ஒரு அரேயா ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அரேயா ஸ்டோர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ மார்க் அப்படின்றதுக்கு வேரியபிள் நேம் மார்க்னே கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். மொத்தம் எத்தனை மார்க் ஸ்டோர் பண்ணணும்? 7. அப்போ அந்த சைஸை கொடுத்துருது. ஸோ இதுதான் அதோட சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்பு. ஸோ டேட்டா டைப் கொடுத்துடுறோம். அடுத்து வேரியபிள் நேமு. ஸோ அடுத்து வேரியபிள் நேம் மார்க்ன்றது கொடுத்துடுறோம். அடுத்து ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு உள்ள சைஸ். ஸோ இங்க சைஸ் 7ன்றதை குறிப்பிட்டுறோம். சரியா? ஸோ இதுதான் ஒன் டைமென்ஷனல் அரே. இந்த அரேக்கு வேல்யூவை அசைன் பண்றது, ஆக்சஸ் பண்றது எப்படின்னு பார்ப்போம். ஸோ வேல்யூ அசைன் பண்றது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல சைஸ் கொடுக்குறோம்ல, ஸோ அந்த சைஸுக்கு வந்துட்டு இண்டெக்ஸ் அப்படின்றத ஒன்று பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு ஸோ நம்ம மார்க் இங்க இருக்க இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இன்ட் மார்க் ஆஃப் 5ன்னு இருக்கு. இன்ட் மார்க் சைஸ் 5ன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இதுல 5 மதிப்பு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ எப்படி ஸ்டோர் பண்ண முடியும்? அப்ப நான் என்ன பண்ணணும், இண்டெக்ஸ் அப்படின்றத ஒண்ணு பயன்படுத்தும். ஸோ 0, மார்க் ஆஃப் 1, மார்க் ஆஃப் 2, மார்க் ஆஃப் 3, அதுக்கப்புறம் மார்க் ஆஃப் 4. மொத்தம் 1, 2, 3, 4, 5 மார்க்கை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அசைன் பண்ணும்போது என்ன பண்ணணும், அரே நேம் ஸ்கொயர் பிராக்கெட்ல இண்டெக்ஸ் வேல்யூ ஈக்குவல் டு என்ன மதிப்பு ஸ்டோர் பண்ணுமோ அந்த மதிப்பை கொடுத்துருவோம். இது அசைன் பண்றதுக்கு. ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு வேரியபிள்லயோ இல்ல ஒரு எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அரே நேம் ஸ்கொயர் பிராக்கெட்ல இண்டெக்ஸ் வேல்யூ. ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா அதுல என்ன மதிப்பு ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த மதிப்பை நம்மளால எடுத்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சரியா? இப்போ இந்த இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்குறோம்ல, இந்த 0, 1, 2, 3, 4 அப்படின்றது. ஸோ இதுக்கு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்க முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வேல்யூல நம்மளால நெகட்டிவ் நம்பர் கொடுக்க முடியாது. சரியா? ஸோ நெகட்டிவ் நம்பர்னு பார்த்தோம்னா இங்க இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூல நம்ம நெகட்டிவ் நம்பர் கொடுக்க முடியாது. ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் நம்ம கொடுத்துருப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4 இப்படிதான் நம்ம கொடுத்துருப்போம். -1, -2ன்னு கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் தப்பு. ரெண்டாவது இன்டிஜர் நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். ஸோ 1, 2, 3, 4 அப்படின்ற மாதிரி ஹோல் நம்பர்ஸ் தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். 1.1, 1.2, 1.3 அப்படின்ற டெசிமல் நம்பர் கொடுக்க கூடாது. மூணாவது இது வந்து கிரேட்டர் தானா இருக்கக்கூடாது, ஈக்குவல் டுவாவும் இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம இங்க என்ன கொடுத்துருக்கோம், இன்டீஜர் வந்துட்டு மார்க் ஆஃப் 5ன்னு சொல்லிருக்கோம். அப்ப சைஸ 5ன்னு சொல்லிட்டோம். இப்ப 5ன்னு சொல்லும்போது அதோட மதிப்பு இண்டெக்ஸோட மதிப்பு என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இண்டெக்ஸோட மதிப்பு 0ல இருந்து ஆரம்பிச்சு 4 வரைக்கும் தான் இருக்கலாம். அப்ப அதுதான் மூணாவது முக்கியமான பாயிண்ட். இட் ஷுட் நாட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு த டிக்ளேர்ட் சைஸ். டிக்ளேர்ட் சைஸ் இங்க 5. சைஸ் வந்துட்டு
5ன்னு சொன்னோம்னா 0 to 4 வரைக்கும் தான் இருக்கலாம். அதே இப்போ நான் ஒரு அரே சைஸ் 10ன்னு கொடுக்குறேன்னா இப்போ இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ல இருந்து 9 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ அந்த 10ன்ற வேல்யூவும் இருக்கக்கூடாது. 0 to 9. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம இண்டெக்ஸ் வேல்யூ கொடுக்கணும். இதை ஆக்சஸ் பண்றது பார்ப்போம். ஆக்சஸ் அசைன்மெண்ட் பார்த்தோம். அசைன்மெண்ட் எப்படின்னா நம்ம இண்டிவிஜுவலா அசைன் பண்ணலாம். ஸோ 2 விதமா அசைன் பண்ணலாம். ஒன்று இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட் அல்லது பிளாக் அசைன்மெண்ட். ஸோ இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட் போது அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை பயன்படுத்தி தனித்தனியா நம்ம வேல்யூவை அசைன் பண்றது. ஸோ இன்ட் ஏ ஆஃப் 3 அப்படின்னா இதுல மொத்தம் 3 வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு 20, ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு 30, ஏ ஆஃப் 2 ஈக்குவல் டு 40. சரியா? இப்போ இந்த அரே என்னன்னா இது 0th எலிமெண்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட். ஸோ ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு 20, a of 1 equal to 30, a of 2 equal to 40. இப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட். பிளாக் அசைன்மெண்ட் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணுவோம், அதை அசைன் பண்ணுவோம். இப்போ இன்ட்டு ஏ ஆஃப் 3 அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா ஒரு அரே அதுல மொத்தம் 3 வேல்யூ மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்றத சொல்லிடுறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா 1, 2, 3. ஸோ இது 0th எலிமெண்ட், இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட் எலிமெண்ட். இது ஒரு டைப் ஆஃப் அசைன்மெண்ட், பிளாக் அசைன்மெண்ட். இன்னொரு டைப் ஆஃப் பிளாக் அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா சைஸை கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக இங்க எலமெண்ட்ஸை கொடுத்துருவோம். ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா இந்த சைஸ் இங்க எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோமோ அதை வச்சு ஆட்டோமேட்டிக் அசைன் ஆகும். இப்போ இங்க சைஸ் பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5. அப்ப இந்த அரேயோட சைஸ் 5 தான் அசைன் ஆகும். ஏன்னா மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் கொடுத்துரும். ஸோ இது அசைன்மெண்ட். அடுத்து ஆக்சஸ். ஸோ ஆக்சஸ் பண்றது பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஆக்சஸ். ஸோ சிம்பிள் ஆக்சஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டைரக்டா அந்த இண்டெக்ஸ் வேல்யூ வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏ ஆஃப் 0 அப்படின்னும் போது இந்த எலிமெண்ட், ஏ ஆஃப் 1 போது 2வது எலிமெண்ட், ஏ ஆஃப் 2 போது 3வது எலிமெண்ட். இதை நம்ம கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ஆக்சஸ். ஸோ இன்னொரு டைப் ஆஃப் ஆக்சஸ் என்ன அப்படின்னா லூப் ஆக்சஸ். ஸோ லூப் வச்சு ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம இந்த ஐன்ற வேரியபிளை பயன்படுத்திட்டு ஸோ ஏ ஆஃப் 3 ஈக்குவல் டு வேல்யூஸ் கொடுத்தோம். 0, 1, 2க்கான வேல்யூ 0ல 10, 1ல 20, 2ல 30 இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிட்டோம், ஃபார் லூப்ல ஐ ஈக்குவல் டு 0, ஐ லெஸ் தான் 3ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஐயோட மதிப்பு ஃபார் லூப்ல எது எடுத்துக்கோன்னா 0, 1, 2 இந்த 3 மதிப்பு தான் எடுத்துக்கும். ஸோ அதை நம்ம டைரக்டா இங்க கொடுக்கும்போது ஒரு தடவை இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும்போது முதல் தடவை ஏ ஆஃப் 0வை டிஸ்பிளே பண்ணும், 2வது தடவை வரும்போது ஏ ஆஃப் 1, 3வது தடவை வரும்போது ஏ ஆஃப் 2. இதை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ அந்த அரேல இருக்கிற ஒரு மதிப்பையும் இந்த லூப் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும்போது நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம இந்த எக்ஸாம்பிள் பார்த்ததே ப்ரோக்ராம்ல சொல்லியிருக்கோம். ஸோ ஏ ஆஃப் 3ன்னு ஒரு அரே டிக்ளேர் பண்ணிடுறோம். அடுத்து பி ஆஃப் 3ன்ற அரேயை நம்ம பிளாக் அசைன்மெண்ட்ல கொடுத்துருக்கோம். பிளாக் அசைன்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு வேல்யூவும் நம்ம இங்க கர்லி பிரேசஸ்ல கொடுத்துறோம். 3 வேல்யூவும் கொடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இதை இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட்ல கொடுத்துருக்கோம். ஸோ ஏ ஆஃப் 0, ஏ ஆஃப் 1, ஏ ஆஃப் 2ன்னு தனித்தனியா கொடுத்துருக்கோம். ஸோ ஏ ஆஃப் 0 ஈக்குவல் டு 20, ஏ ஆஃப் 1 ஈக்குவல் டு 30, ஏ ஆஃப் 2 ஈக்குவல் டு 40 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது இண்டிவிஜுவல் அசைன்மெண்ட். ஸோ அடுத்து ஃபார் லூப்ல இதை நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஃபார் லூப்ல ஆக்சஸ் பண்ணும்போது ஒரு அரே எலிமெண்டா நம்ம என்ன பண்றோம், இங்க ஏ ஆஃப் ஐன்னு கொடுத்துறோம். அப்ப இங்க ஃபார் லூப்ல ஐ ஆரம்பிக்கிற வேல்யூ 0, முடிகிற வேல்யூ லெஸ் தேன் 3ன்னும் போது 2 தான் வரும். 0, 1, 2. அப்ப அந்த 3 வேல்யூவை இங்க இந்த ஃபார் லூப்ல டிஸ்பிளே பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஆக்சஸ்க்கு இந்த எக்ஸாம்பிள் பி ஆஃப் 0, பி ஆஃப் 1, அதுக்கப்புறம் பி ஆஃப் 2. ஸோ தனித்தனியா நமக்கு இது டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஏல இருக்க வேல்யூஸும் பில இருக்க வேல்யூஸும் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடுது. சரியா?